ஒரு காலத்தான் கொசு தொல்லை வர தாங்க முடியல. வந்து வந்து மேலே உழுவுது. இந்த பூச்சியும் தாங்க முடியல. சோறை என்னன்னு கொதிக்க போகுதுன்னு தெரியல. என்ன உளுந்து தொலையுதுன்னு தெரியல. அக்கா வாமா. என்ன அடுப்பில் ஒலை வச்சுருக்கேன்டி. அப்போ தான் ஒலை வச்சுருக்கேன். ஒன்றும் அரிசி அள்ளி போடல. போட்டு சோறு வடிக்கணும். என்னக்கா அந்த நேரத்தில் போய் சோறாக்குற? மணி 7:30 ஆச்சு. இப்போ போய் சோறாக்குற? சாயங்காலமாக ஆக்கி வைக்க மாட்டேன். ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல, பூச்சி தொல்லை தாங்க முடியல, மான வர மப்பா இருக்குது. அதை 8 நேரத்தில் போய் இப்போ போய் வேலை பார்க்குற? நீலாம் வேலை பார்த்துட்டியாடி? நான் ராவிக்கெல்லாம் சோறலாம் ஆக்க மாட்டேம்மா. சாயங்காலம் காப்பி போடுறேன் பாரு. 5 மணிக்கு காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்பயே சோத்தை களைஞ்சி வச்சு வடித்து ஆனத்தெல்லாம் சுடு கட்டி எல்லா வேலையும் 6 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். இந்த 8 நேரத்தில் யாரும் வேலை பார்ப்பா நைட்டில்? உன் வீட்டில் உன் பிள்ளை உன் மாப்பிள்ளை சாப்பிட்டுடுது. உன் புருஷன் சாப்பிட்டுடுறாரு. எங்கள் வீட்டுக்காரு நைட்டில் வர பகல்லையும் சரி நைட்டும் சரி சோறு வடித்து அப்படியே சோறு ஆவி பறக்கணும். சுட சுட இருக்கணும். தட்டில் சோறு போடும் போது அப்படியே சுட சுட இருக்கணும். ஆவி பறக்கணும். அப்படி இருந்தால் தான் 2 பேரும் சாப்பிடாங்க. என் மோவனா எங்கள் வீட்டுக்காரன் இல்லைன்னா இந்த என்ன சோறு 5 மணிக்கே வடிச்சு போட்டியா 4 மணிக்கே வடிச்சு போட்டியான்னு திட்டிக்கிட்டே இருப்பார், முணங்கிக்கிட்டே இருப்பார். என்னடி செய்ய முடியும்? அதுக்காகத்தான் நான் 7:30 மணிக்கு நைட்டு உட்காந்து நேரத்தில் சோறு ஆக்க வேண்டியா இருக்கு பாரு. கொசு தொல்லை பூச்சி தொல்லை தாங்க முடியல. ஆமாம், நைட்டு நேரத்தில் வேலை பார்த்தா பூச்சி கொசுலாம் தான் வந்து தொலையும். ராவிக்கு 7:30 மணி ஆச்சு. இப்போ போய் அரிசி காஞ்சி வைக்கிறேன். இன்னும் அரிசியை காஞ்சி வைக்கல. தண்ணி தான் வச்சிருக்கிறேன். அது எப்போ கொய்ச்சி எப்போ அரிசி அள்ளி போட போகிறேன்? போட நிடிவுமா கலைஞ்சி வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். அது கொய்ச்சி ஒன்று தான் எடுத்து வந்து போடணும். இங்கே ஒரே பூச்சி கொட்டுது கொசுவாக வருதுன்னு தான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்திருக்கேன். உட்காரியுமா. ஐயா பூச்சியா எப்படி பார்க்குது? இந்த லைட்டாச்சும் ஆஃப் பண்ணி வைக்கலாம்லக்கா. பூச்சி பறக்குது கொசு பறக்குதுன்னு தாண்டி வாசல் லைட்டை போடாமல் இந்த சைடு லைட்டை போட்டேன். ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் வெளிச்சம் வேணும்ல. இட்டில் நண்டு எப்படி வேலை பார்க்குறது? இந்த லைட்டு போட வந்தால் ரொம்ப கொசு தாங்க முடியல. யாரோ பணம் கொடுக்குதோன்னு சொன்னல வட்டிக்கு, உனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பணம் போய் நாளைக்கு போய் வாங்க போக மாதிரி. ஏன்க்கா வானா கைமாத்தா எங்கேயோ வாங்கிட்டு வருது மணிகண்ட அப்பான்னு சொன்னேன். கைமாத்தால யாரடி உதவி பண்ணுவா? யார் பணம் கொடுத்து உதவி பண்ணுவா? அதான் 20,000 ரூபாலாம் பணம் கொடுக்கங்களாடி. இவர் ஒரு வீணா பண்ண மனுஷன். அங்கே யார்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன்டாரு. யார் கொடுப்பா? எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாரான். ஒருத்தரம் இல்லை 1000 2000 தான் கொடுக்கலாம். இவ்வளோ பணம் எங்கேப்பா போகிறது? இவ்வளோ பணம் யார் வச்சுருக்கா? இவ்வளோ பணம் எங்கே கொடுக்குறது? எல்லாரும் சொல்லுதாலாம். அப்புறம் உமா சொல்லிச்சோ, உமா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பணம் கொடுக்குதோ வட்டிக்குண்டு உமா அழைச்சிட்டு போய் வாங்கிக்க அப்படி சொன்னார். நான் சொல்லியே 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. நீ அப்போல்லாம் வரமாட்டேன்ட. இப்போ போய் கேட்டால் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ தெரியலையாக்கா. ஏன்டி உமா அப்படி சொல்கிற? வட்டியை கொடுக்குறங்க பணம் எப்போ வேணாலும் கொடுக்காங்க. நம்ம ஏன் முதலையும் வாங்கி வச்சுக்கிட்டு வர தண்டமாக வட்டி தானடி கொடுக்கணும். இப்போ போய் வாங்குறதா கொஞ்சம் வட்டி முன்னாடி குறைச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பார்த்தேன். அவரும் தான் கைமாத்தான் வாங்கிட்டு வரேன்ட்டு சொன்னாருன்ட்டு மணியை கண்ட அப்பா சொன்னாருன்னு தானே இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தேன். இப்போ அவரால் முடியலங்கிறாரு. போய் வாங்கிக்கண்டு வீட்டில் என்னடா வீடு பூரா பவ்வாவா அடைஞ்சு கிடக்கடி. ஜன்னலையும் சாத்தாமல் போட்டுட்டு பூட்டிட்டு போயிடுச்சுவா. வவ்வாவா வருது. உடைய வீணா போயிடம் இருக்க. யாராச்சும் குடியாச்சும் வைக்கலாமன்னு சொல்லியிருந்தா நானும் பார்க்குறேன். அந்த அக்கா வந்தால் சாவியை கொடுக்க மாட்டேது. காமாட்சி அக்கா பணம் கொடுத்தா தான் கொடுப்பேன்ட்டு பிடிவாதமாக இருக்குது. அது நம்ம என்ன செய்ய முடியும்? அதுகிட்ட பணம்லாம் கொடுக்காம வாங்க முடியாதுக்கா சாவிலாம். அதெல்லாம் வேஸ்ட்டு. சரி சரி பார்ப்போம். காலையில் வர 8 மணிக்கு போகிறது. காலைல ஒரு 10 மணிக்கெலாம் வா. நான் காலையில் நேரத்தோட வேலைலாம் பார்த்து வச்சுட்டு வச்சிடுறேன். நீனும் நேரத்தோட வேலைலாம் பார்த்து வச்சுட்டு வா, போய் கேட்டு பார்ப்போம். சரி சரிக்கா. இப்போ என்ன கறி? மத்தியானம் கோழி வாங்கிட்டு வந்தார் ரெடி. கோழி ஆனால் காய்ச்சி கோழி பொறிச்சி வச்சேன். அந்த தொட்டுக்கெல்லாம் இருக்குது. சோறு மட்டும் வடித்து கொடுக்க வேண்டியது தான். ஆனத்தை இப்போ சோத்தை வடிச்சு ஏற்பாடு தான். ஆனத்தெல்லாம் சுடு கட்டணும். நீ என்ன கறி வச்ச? என்ன குழம்பு மத்தியானம்? நான் மத்தியானம் சாம்பார் போட்டு கருவாடு வறுத்தேன்க்கா. அதுதான் இருக்குது. அதுதான் சுடு கட்டி வச்சுட்டு சோறு மட்டும் வடித்து வச்சுட்டு வந்திருக்கேன். கோழி பொறிச்சுட்டா கொஞ்சம் தரேன். கோழி ஆனால் தரேன், எடுத்துகிட்டு போறியா? வேணாக்கா, நாளை மறுநாள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேணாம், இன்றைக்கி சாப்பிட்டோம். குழம்புலாம் அதிகமாக தண்டி இருக்குது. கொஞ்சமெல்லாம் வைக்கல. கொஞ்சம் தரேனே குழம்பும் கோழி பொறிச்சதான். வேணாக்கா, ஆனால் சுடு கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த ஆனமெல்லாம் வேஸ்ட்டாக தானே போவோம். அப்புறம் கோழி அம்மா கோழி பொறிச்சிட்டையும் சாப்பிட்றாங்க. இது அப்படியே போட்டுருங்க. இது வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றணும். ஏன் வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றுவானே? இன்றைக்கி சாப்பிட்டோம். அதையே நான் நாளைக்கு கோழி எடுத்து செஞ்சால் போச்சு. இப்போ என்ன கோழி சாப்பிடணும்ட்டு என்ன? இதை சாப்பிட்டோம். ஆனமெல்லாம் வீணாக போயிடும்ட்டு பார்க்குற. ஆமாக்கா, வேஸ்ட்டாக தானே போவோம். காக்கா இதில் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அது வேஸ்ட்டு தானே. நம்ம என்ன அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாதுக்கா. வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஆனால் சோறுலாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். அது இருந்தால் ஒரு வேலைக்கு உதவும். சாப்பிட்டோம்க்கா, இதே சாப்பிட்டோம். நீ சொல்கிறதான் கட்டு தாண்டி. ஏண்டி சுந்தரி அக்கா கீதாலாம் நல்லா இருக்கோல? இந்த பக்கமே காணு. நல்லா இருக்குதுவா.
இப்போ நீங்கள் சண்டை பார்த்துக்கிட்டு எனக்கு இந்த ஊட்ட நீ பிடிச்சிருந்தா எனக்கு இந்த ஊட்ட கொடுக்க அங்கே பெரிய தொல்லையாக இருக்குது. தண்ணி வேற பிடிக்க முடியலக்கா. கணத்தில் எடுக்கிறது சொட்டு கொண்டா இருக்குது. தண்ணி ரொம்ப கீழாமல் போயிடுச்சு. அது எடுக்கிறது ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்குதுக்கா. இந்த ஊட கொடுக்க எனக்கு நான் மாதம் 2000 வாடகை கொடுத்துட்றேன். சரி சரி வந்து ஏறி இங்கே இந்த வீட்டில். அப்புறம் மாற்றி கித்தி பேச மாட்டியா? யாராச்சும் வந்தால் கொடுத்துடாத. இல்லடியே நான் சொல்கிறேன், இப்பயே சொல்லி வைக்கிறேன் மணிகண்டா அப்பாட்ட. உமா கேட்குறான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எம்ட்டு கொடுப்பேன். அட்வான்ஸ் எம்ட்டுக்கா கேட்குற? 2500 தான் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு வேண்டாம் 500 சேர்த்து 3000 தரேன்க்கா. என்னது 3000? ஏன்க்கா இப்போ வாயை பழக்கிற அப்படி? 3000 பத்தாதுக்கா? நான் என்ன ரொம்ப வசதி படித்தேனாக்கா? இல்லை உமா, மணிகண்டா அப்பா ஒத்துக்க மாட்டார். 5000 கேட்பாருடி. 5000 அட்வான்ஸ் கொடுத்துடாது. எப்போ வேண்டாம் உனக்கு கொடுக்குற காசு தானே. நீ 2500 அங்கே கொடுத்துருக்குற. இன்னும் 2500 எங்கேயாவது தோது பண்ணி கொடுத்துடு. 5000 கொடுத்துடு. மாதம் 2000 வாடகை கொடு. அந்த 5000 நீ எப்போ காலி பண்ணுறியோ அப்போ நாங்கள் கொடுக்க தானே போகிறோம் திருப்பி. என்னக்கா அப்படி சொல்கிற? சரி நான் பார்க்குறேன்க்கா. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பார்க்குறேன் என்ன சொல்கிறாருண்டு. கேட்டுக்கிட்டு ஒரு நாள் சரியா சொல்லு. காலையில் போயிட்டு வருவோம்மா? போயிட்டு வருவோம்க்கா. தண்ணி கொதிச்ச மாதிரி இருக்குது. நான் அரிசி எடுத்துருந்து போகிறேன். கலைஞ்சிட்டு வரேன். நீ உட்காரு. கலைஞ்சிட்டு வந்து போட்டுட்டு பேசுவோம். இல்லைக்கா நான் போகிறேன்க்கா. மணி 8 ஆகுனாலும் ஆகும். நான் லேட் ஆகிடுச்சுல, நான் போகிறேன். காலையில் வரேன். மறந்துட்டு அடிச்சுவோமா? வந்துடு. போய் பணம் கேட்டால் தான் இந்த வீடை ஒன்றும் செய்ய முடியும். நீ வீடு கேட்குற, வீடு உனக்கெல்லாம் கொடுக்கலாம். சுத்தம் பண்ணிட்டாச்சும் கொடுப்போம். நீ வந்துடு சத்த. வரேன்க்கா. நான் போயிட்டு வரட்டுமா? சரி சரி போயிட்டு வா. அக்கா சீதாக்கா, சீதாக்கா. உமா என்னடி இப்போ கூப்பிட்ற? பொழுது விடிச்சிருச்சா? அதுக்குள்ளே கூப்பிட்ற? நான் வேலைலாம் பார்க்கல ஒன்று. பொழுது விடிச்சிருச்சா? பொழுது விடிச்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டேன். நீ இன்னும் வேலைலாம் பார்க்காம படுத்து தூங்குற. எந்திரி, நேரம் ஆச்சு. எந்திரிக்கா, எந்திரி, நேரம் ஆச்சு. ஐயோ நேரம் ஆயிடுச்சா? பொழுது விடிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு. நான் தூங்கியிருக்கேன். எனக்கே தெரியாமல் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் பாருடி. பொழுது விடிச்சதே தெரியலடி. ஐயோ நான் வேலைலாம் பார்க்கலையே ஒன்றும். வேலைலாம் அது கூட பார்த்துக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. பணம் கேட்டாலே வட்டிக்கு வாங்கி அப்படி எங்கேயாவது போயிடுவார். சீக்கிரம் என் கூட வா, போய் பணத்தை வாங்கிட்டு வருவோம். வா சீக்கிரம் போய் பணத்தை வாங்கிட்டு வருவோம். தூங்கிக்கிட்டே இருக்கிறே. நேரம் ஆச்சுக்கா, வாக்கா. இந்த வரேன். காப்பி போட்டு வச்சுட்டு வரேன்டி. காப்பிலாம் அது கூட போட்டுக்கலாம். இப்போ நீ வா, அது கூட காப்பிலாம் போட்டுக்கலாம். லேட் ஆகுது, வா. சரி சரி வரேன். அம்மா யார்கிட்ட பேசுறாங்க? இனிமே பேசுற மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன இருக்கிற? சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வா. இந்த வரவுமா, நீ போயிட்டே நான் வரேன். வாவுமா, போவோம். என்ன உமாவா? என்ன அம்மா பேசுறாங்க அப்படி? உமா இப்படி இங்க வந்துச்சு? என் பின்னாடியே வா, என் பின்னாடியே வா. வரவுமாடி, வரண்டி உமா. அம்மா யார்கிட்ட பேசுற? ஏன் எந்திரிச்சு இப்படி நிக்கிற தூங்காம? யார்கிட்டம்மா பேசுற? யார்கிட்ட பேசுற? இன்னொன்று உமா நிக்கிறா பாரு தம்பி. உமா நிக்கிறா பாரு. உமாட்ட தான் பேசுறேன். என்னது உமாட்ட பேசுறியா? உமாவா? இங்க யாரையுமே காணே. அம்மா அம்மா இங்க உமாலாம் இல்லையே. உமா அக்கா இங்க வந்திருக்காங்க. யாரை மாத்துமா உமா அக்காங்கிற? இங்கே உமா நின்றா எங்கடா காணு? இப்போ எழுப்பி விட்டாலே என்ன? வட்டிக்கு போய் பணம் வாங்குன்னு காலையில் பொழுது விடிச்சிருச்சு. வா இப்படி சொன்னாடா. மணிக்கட்டா நேரம் ஆயிடுச்சு. நான் வேலை பார்த்துட்டு வரேன்டா. வேலைலாம் பார்க்க வேணா, நேரம் ஆச்சு. என் பின்னாடி வான்னு கூப்பிட்டா. ஐயோ அம்மா யாரே இல்லம்மா. நீ என்னம்மா நீ அத்தை ராத்திரில நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டு நிற்கிற? உமாண்டு உமா அக்காலாம் இங்கே வரவே இல்லைம்மா. இங்கே இல்லையே. மணியா பாரு எத்தனைன்ட்டு. பொழுதே ஒன்றும் விடியல. என்ன பொழுது விடியலையா? மணி எத்தன்றா? மணியா பாருமா, 12 மணி ஆகுதுமா. 12 மணி தான் ஆகுது. என்னது 12 மணி ஆகுதா? அப்போ ஏன்டா உமா வந்து கூப்பிட்டா? எந்திரிக்கா, நேரம் ஆச்சு. பொழுது விடிஞ்சிருச்சு. நான் காப்பியை போட்டு வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வரேன்டா. காப்பிலாம் போட வேணாம், அப்புறம் போட்டுக்கலாம். நீ என் பின்னாடி வாண்டு கூப்பிட்டாலடா. அம்மா யாரே இல்லைம்மா. உளுந்து படுமா. உத்தரம் கூப்பிடலம்மா. நல்ல வேலை எந்திரிச்சு போகாம இருந்திய.
நீ உமா உமாண்டு உமா அக்கா பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம் தான் என் அம்மா தூங்குறவங்க உமா உமாண்டு கூப்பிட்றாங்க. என்னடா திடுக்குன்னு முழிச்சு பார்க்குறேன். நீ என்னடா எந்திரிச்சு நிற்கிற, உமா அம்மாண்டு உமா அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்கிற. அம்மா இப்படி வந்து உட்காருமா, உட்காரு. அப்பா அப்பா. ஏண்டா தம்பி, ஏன் மணிக்கண்ட, ஏன் இப்படி எழுப்புற? அப்பா அம்மா பாரு. அம்மாக்கு என்னாச்சு, என்னாச்சுடா? பேய்க்கே கூப்பிட்டுருக்கமாடா. என்னடி சொல்ற, என்ன? அப்பா அம்மா நல்லா தூங்குனவங்க திடீர்னு உமா உமா உமாண்டு உமா பற்றியே பேசுகிறாங்க. இந்த வரேங்கிறாங்க. எந்திரிச்சு நின்றுக்கிட்டு உமா உமாண்டு பேசுகிறாங்க. அப்பா அம்மா அம்மாண்டு நான் எந்திரிச்சு சுவார சுட்டு எந்திரிச்சு அம்மா அம்மாண்டு கூப்பிட்றேன். என்னையே பார்க்க மாட்டாங்க. யார் நிற்கிறா இந்த உமா நிற்கிறா பாரு, உமா நிற்கிறா பாருங்கிறாங்க. பார்க்குறோம் ஒத்துழைமையை காணு. அவங்க பட்ட பேசி நிற்கிறாங்கக்கா, அவங்க பட்ட பேசி நிற்கிறாங்கப்பா. நானே பயந்து போயிட்டேன். ஏண்டி மணி 12 ஆகுது, இந்த நேரத்தில் யார் உமா அப்படி வருவா? கதவெல்லாம் தாப்பு போட்டுருக்கு, வெளியே கதவை தாப்பை போட்டிருக்கு, ரூமு கதவை தாப்பு போட்டிருக்கு. எப்படி உமா வருவா? நல்லா சொல்லுப்பா. உமா வந்திருக்காண்டு உமா நான் கூப்பிட்றேன். வட்டிக்கு பணம் வாங்க போகிறேன். காலைல பொழுது விழிச்சிருச்சு, நான் போகிறேன்ட்டு போகிறாங்கப்பா. ஆமாங்க, காலை பொழுது விடிஞ்சிருச்சு. சீக்கிரம் வா, நேரம் ஆயிடுச்சு. பின்னாடி வாண்டு உமா கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. உமா தான் நிற்கிறா, எல்லாம் தெரியுது. உமா மாதிரியே இருக்கு உருவம்லாம். நானும் எந்திரிச்சு போகிறதுக்கு அப்புறம் காலை பொழுது விடிச்சிச்சா, உங்களுக்கு விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் போய் காப்பி போட்டு வச்சுட்டு வரேன். காப்பிலாம் அப்புறம் போட்டுக்கலாம். என் பின்னாடி வாண்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அப்போ எதோ பேய்தான் வாசல் ஏதாவது பேசினண்டியா நீனே உமாட்ட? ஆமாம், உமாட்ட சொன்னேன் ராத்திரி சோறாக்கும் போது வந்து இருந்தா உமா. காலையில் 2 பேரும் போய் வட்டிக்கு பணம் வாங்கிறதுக்கு வட்டிக்கார வீட்டுக்கு போவோன்ட்டு சொல்லிட்டு இருந்தேங்க. அதான் உமா உருவத்தில் வந்து பேய் கூப்பிட்டுருக்கு. ஏண்டி இட்டு நேரத்தில் நைட்டு நேரத்தில் ராவிக்கெல்லாம் வெளியே நின்று பேசலாமாடி? பேசக்கூடாதுடி அந்த மாதிரியே. பேசக்கூடாதா? பேசுனா என்னப்பா? யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க உருவத்தில் வந்து பேய் வந்து எழுப்போம் கூப்பிடும். அப்படியா? என்னங்க சொல்றீங்க? அது உண்மையா? உண்மைதான், எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதையை சொன்னாங்க எங்கள் அம்மா. நல்ல வேலை பின்னாடி போகாமல் மணிகண்டன் எந்திரிச்சானே, கடவுள் தான் என்னை காப்பாற்றிருக்காரு. மணிகண்டன் மூலமாக காப்பாற்றிருக்காருங்க. மணிகண்டன் எந்திரிச்சு என்னை கூப்பிடலண்டா நான் போயிருப்பேன் அது பின்னாடி. சமப்படு. வெளியெல்லாம் எந்த செய்தியும் பேசக்கூடாது. யார்கிட்டயும் காலையில் போகிறேன் வருவேன்ட்டு சொல்லக்கூடாது. இப்பயாச்சும் உட்கத்த ஒழுங்காக இருந்துக்க.